हाई फ्रेंड्स वेलकम टू गीता's क्रिएशन्स इनकी நம்ம சேனல்ல sugar beets பத்தின வீடியோஸ் பார்க்கலாம் sugar beets வந்து எப்படி பிகினர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அதை எப்படி மெயின்टेन பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் எங்க வீடியோல வந்து ஆரி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ்க்கு தேவையான நிறைய வீடியோஸ் வந்து இதில் யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போது பிகினர்ஸ்க்கு வந்து சுகர் பீட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற வேலை தான் அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் குத்தி எடுக்கணுன்னா ஒவ்வொரு பீட்ஸாக குத்தி இப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப லேட் ஆகும் அதனால் அவங்க வந்து இந்த மாதிரியான மெத்தடை வந்து யூஸ் பண்ணாமல் நாங்கள் சொல்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப் இல்லைன்னா ஏதோ ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்பில் சுகர் பீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொட்டிடுங்க அது ஃபுல்லாக இருந்தால் தான் நீங்கள் அந்த சுகர் பீட்ஸ் வந்து நீடலில் லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சுகர் பீட்ஸ் இந்த கப்பில் இருக்கிறப்போ நீடலை வந்து இப்படி உள்ளே வரைக்கும் குத்தி இப்படி விட்டு எடுத்திங்கன்னா அது சுகர் பீட்ஸ் வந்து தானாகவே நீடலில் லோட் ஆகிடும் அப்போது உங்களுக்கு ஒவ்வொரு பீட்ஸாக குத்தி எடுக்கிற சிரமம் இருக்காது இப்போ பாருங்கள் தானாகவே லோட் ஆகிடுச்சு சுகர் பீட்ஸில் நீடல் வந்து நீங்கள் எப்போவுமே நீடல் வாங்கும்போது பின்னாடி திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சுகர் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகாது அதனால் நீடல் வாங்கும்போது எப்போவுமே பார்த்து வாங்கிக்கோங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கப்பில் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும் நாங்கள் சீக்கிரமாக வந்து சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிடலாம் நீடலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் எப்போவுமே ப்ளவுஸ் போடும்போது நீடல் வந்து ஒரு 4 நீடலாவது கையில் வச்சுக்கோங்க ஸ்டாக்கு அப்போது அந்த 4 நீடல்லையும் ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் வந்து இப்படி இந்த மாதிரி லோட் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க ப்ளவுஸ் போடும்போது இப்போ 4 நீடல் நீங்கள் லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சுகர் பீட்ஸு ஒவ்வொரு நீடலாக எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ப்ளவுஸ் இப்படி போடும்போது ப்ளவுஸ் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும் ஒவ்வொரு நீடலாக நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணி 4 நீடல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த 4 நீடலை லோட் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் ப்ளவுஸையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதே நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸையும் குத்தி எடுத்து அது நீங்கள் ப்ளவுஸ் போடுறதுன்னா ஒரே நீடலில் அது எவ்வளோ டைம் ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்போவுமே நீடல் வாங்கும்போது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீடல் கரெக்டாக இருந்தால் தான் நாங்கள் வந்து சுகர் பீட்ஸு இல்லைன்னா ஜர்தோசி இதெல்லாமே லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நீடலில் இந்த மாதிரி த்ரெட் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சுகர் பீட்ஸ் வந்து நீங்கள் ஸ்விங் த்ரெட்டில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் லேர்ன் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட்டில் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ண அது ரொம்ப ஈஸியாகிடும் இல்லைன்னா அந்த ஒயர் மாதிரி ஒரு த்ரெட் வரும் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறம் ஸ்விங் த்ரெட்லெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போது இந்த சுகர் பீட்ஸ் வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நாங்கள் காட்டினல அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சுகர் பீட்ஸ் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாகவே ஒரு 2-3 இடத்துல ஹோல்ஸ் போட்டு வச்சிங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து சீக்கிரமாகவே கருத்து போகாது அது கவர்லேயே வச்சுருக்காம அது ஒரு பாக்ஸில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் 2-3 இடத்துல ஹோல்ஸ் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அது காற்றோட்டமாக இருக்கிறதுனால அது சீக்கிரமாக பிளாக் ஆகாது சுகர் பீட்ஸில் வந்து பிராண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஏஸ்டார் விட ப்ரிஸோ அப்புறம் ப்ரிஸ்டோன் பிராண்ட் ஒன்று வரும் அது ரெண்டுமே கொஞ்சம் பரவாயில்ல ஃபுல்லாகவே பிளாக் ஆகாதுன்னு சொல்ல முடியாது அந்த பிராண்டு கூட பிளாக் ஆகும் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு லைஃப் நல்லா கொடுக்கும் ஏஸ்டார் விட அது கொஞ்சம் பரவாயில்ல தான்
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுகர் பீட்ஸ் வாங்கும்போது கோல்டு சுகர் பீட்ஸ் வாங்காமல் ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வாங்குறது வந்து கொஞ்சம் பரவாயில்ல, அது ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா கோல்டு சுகர் பீட்ஸ் வந்து சீக்கிரமாகவே பிளாக் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஆன்டிக் பீட்ஸ் வந்து சீக்கிரமாக பிளாக் ஆகாது, அது இன்னும் நல்லா லைஃப் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே எந்த ஒர்க்குமே எங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியாது. யாராகவே இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சுகர் பீட்ஸாக இருக்கட்டும், ஃபுல் ஆரி ஒர்க்கே வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். எல்லாம் என்னது எண்ட் நாட் போடுறதா இருக்கட்டும், செயின் ஸ்டிச்சாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் நல்லா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த ஒர்க்கில் வந்து நீங்கள் ஆரி ஒர்க்கில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா, இதுக்குன்னு டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இதில் நல்லா சாதிக்கலாம். இதில் ஒரு அர்ன் பண்ணுறதுக்கு நல்லா இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.